நெக்ஸ்ட் ஒன் asexual reproduction in plants. இப்போ asexual reproduction பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங் by a single parent without formation and fusion of gametes. ஆல்ரெடி நான் உங்களுக்கு I told you கேமிட் ஃபார்மேஷன் இல்லாமல் அதேமாரி கேமிட் ஃபியூஷன் இல்லாமல் ஒரு நியூ இண்டிவிஜுவலை வந்து ஒரு ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். புரியுங்களா? ப்ரொடக்ஷன் ஆஃப் அண்ட் ஆஃப்ஸ்ப்ரிங்னு என்ன அர்த்தம்? ஒரு நியூ ஸ்பீசிஸ், நியூ இண்டிவிஜுவல், அடுத்த சந்ததி உருவாக்குறது பை ஏ சிங்கிள் பேரண்ட், ஒரு தனியாக ஒரு பேரண்ட்டு. இதில் மேல் ஃபீமேலுங்கிறதுல எதுவும் கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட்டு வித்தவுட் ஃபார்மேஷன் அண்டு ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ். கேமிட் ஃபார்மேஷன் இல்லாமல் அந்த கேமிட் ஃபியூஷன் இல்லாமல் நடக்கூடிய ப்ராசஸ் தான் பேர் என்னது? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிம்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் ஒன்லி மைட்டாட்டிக் செல் டிவிஷன் அண்ட் மியாசிஸ் டஸ் நாட் அக்கர். இதில் ஒன்லி எந்த டைப் ஆஃப் டிவிஷன் நடக்குது? மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மட்டும்தான் நடக்கும். தேர் இஸ் நோ மியாட்டிக் டிவிஷன். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா மைட்டாசிஸ் செல் டிவிஷன்ஸ் பாடி செல்லில் நடக்கூடிய ஒரு டிவிஷன். மியாட்டிக் டிவிஷன், மியாசிஸ்ங்கிற ப்ராசஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் நடக்கூடியது. கேமிட் ஃபார்மேஷன் அப்போ நடக்கிறத மியாசிஸ். ஸோ இங்கே நமக்கு கேமிட் ஃபார்மேஷன் இல்லை, அப்போ மியாசிஸ் டிவிஷனுக்கு வேலையே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். Now the offsprings produced by asexual reproduction are not only identical to parents but are also exist copies of their parent. பார்த்திங்கன்னா இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர் நாட் ஓன்லி ஐடென்டிக்கல் டு பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்காது, பட் எக்ஸாக்ட் காப்பீஸ் ஆஃப் த பேரண்ட். பேரண்ட்டுடைய இது வந்து அப்படியே வந்து அங்கே வர்றது அந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் வரக்கூடியது. புரியுதுங்களா? அடுத்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் பை ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பிளான்ட்ஸில் வந்து எப்படி நடக்குதுன்னா ஸ்போர் ஃபார்மேஷன் மூலமாக நடக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் பிளான்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதில் வந்து மெயினாக நடக்குது அந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனாக காமன் த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை அண்டு பாக்டீரியா. ஃபங்கைன்னு என்ன அர்த்தம்? பூஞ்சைகள். நீங்கள் பார்த்துருப்பீங்க பூஞ்சைகள். ஃபங்கைங்கிறது பூஞ்சைகள். நம்ம இந்த அதாவது ஒரு மாய்ஸ்ட்டு கண்டிஷனில் நம்ம வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸு அல்லது ப்ரெட்டு இந்த மாதிரி அந்த ஃபுட் மெட்டீரியல் எல்லாம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும், பார்த்துருப்பீங்க. க்ரீன் கலரில் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுது பார்த்திங்கன்னா அது வந்து ஃபங்கஸ் க்ரோத், பூஞ்சை உருவாகும்னு சொல்லுவாங்க. அல்லது பாக்டீரியா, இந்த பாக்டீரியாவிலையும் ஃபங்கஸ்லேயும் வந்து இந்த ஏசெக்சுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஸ்போர் ஃபார்மேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். டூரிங் ஸ்போர் ஃபார்மேஷன் a structure called sporangium develops from the fungal hyphae. ஸோ இது வந்து இந்த ஃபங்கல் ஹைஃபைனுடைய பிளான் பாடி. இந்த பிளான் பாடியிலேருந்து இந்த ஹைஃபைலேருந்து என்ன டெவலப் ஆகுது? ஒரு ஸ்பொராஞ்சியம்ங்கிற ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்பெரிக்கல் பாடி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா, அதுக்கு பேர் ஸ்பொராஞ்சியம். ஸோ அந்த ஸ்பொராஞ்சியம் வந்து என்ன ஆகுது? உங்களுக்கு ஸ்போர் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு தான் அது. புரியுதுங்களா? ஸோ த நியூக்ளியஸ் divides several times within the sporangium and each nucleus with a small amount of cytoplasm develops into a spore. ஸோ இந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ், சிங்கிள் நியூக்ளியஸ் என்ன, இட் அண்டர்கோஸ் டிவிஷன். தட் இஸ் அந்த ரிசல்ட்டிங் த ஃபார்மேஷன் ஆஃப் மெனி நியூக்ளியை. அதில் வந்து நிறைய நியூக்ளியை ஃபார்ம் ஆகும். ஒரு நியூக்ளியஸ் டிவைட் ஆகி நிறைய நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. அதே நேரத்தில் ஈச் நியூக்ளியஸ், ஒவ்வொரு நியூக்ளியஸும் அதை சுற்றி என்னது சைட்டோபிளாஸ்தோடு கவர் பண்ணி ஒரு ஸ்போர் ஃபார்மேஷன் ஆகுது. இப்போ அந்த ஒரு சிங்கிள் நியூக்ளியஸ் ஒரு 10 நியூக்ளியஸாக டிவைட் ஆனால் 10 ஸ்போர் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகும் அந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே. புரியுதுங்களா? சரி, நல்லா மெச்சூர்ட் ஆனோடனே இந்த ஸ்போர்ஸ் என்ன ஆகுதுங்கிறாங்க? லிபரேட்டட். அந்த ஸ்பொராஞ்சியம் என்ன ஆகுது? ரெப்சர் ஆகும், டெஹிசன்ஸ் ஆகும். ஆகணுன்னு என்ன ஆகுதுங்கிறாங்க? அந்த ஸ்போர் வந்து எங்கே வருது? கீழே வந்து ஃபால் ஆகுது. அந்த பிளான் பாடியிலேருந்து என்ன ஆகுது? கீழே விழுந்து என்னது? டெவலப் இன்ட்டு நியூ ஹைஃபாக டெவலப் ஆகி நியூ ஒரு ஃபங்கஸாக க்ரோத் ஆகுது. ஸோ இது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் இந்த ரைசோபஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.